5000 குஞ்சு வரைக்கும் சோனாலி கோழி மட்டும்தான் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இது கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் வருது, நான் மகளிர் குழுவில் கோழி வளர்க்குறான்னு அவங்களுக்குலாம் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோண்ணா. ஷெட்டுக்கு செலவு பண்ணிட்டோன்னா அந்த காசை வந்து சீக்கிரமாக எடுக்க முடியாதுண்ணா. ஒரு 100 பொட்டைக்கோழி இருக்குன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 65-70 முட்டை கிடைக்கணும். இல்லை நம்ம 1 மந்த் குஞ்சு பார்த்தீங்கன்னா 100 கோழிஞ்சு வாங்கினாக்கல 80 ரூபாய்க்கு கொடுக்குறோண்ணா. இது வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வரைக்கும் வளரும். 1.25-1.5-2 கிலோ வரைக்கும் வருங்க. இது கிராஸ் கோழி மாதிரி இந்த வால் ஃபினிஷிங் இல்லாமலாம் வராது. இது வாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறுவோட மாதிரியே இருக்குங்க, நல்லா தூக்கலாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து சிக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்கள் சேஃப் கேரண்டினா. டேமேஜ் ஆச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணி கொடுக்கணும், அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி 100-200 கோழின்னு சொன்னாலே பஸ்ஸில் ட்ரெயினில் அந்த மாதிரி அனுப்பிடுறோம். 500-1000 கோழி வேணாக்குள்ள நேரடியாக டெலிவரி பண்ணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க. வணக்கம். வணக்கண்ணா. நம்ம வந்து இப்போ சிஆர் நாட்டுக்கோழி பண்ணையில் இருக்கோம், தர்மபுரியில். ஆமாண்ணா. நம்ம பண்ணையை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஆமாம். இருந்தாலும் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக உங்களை பற்றி ஒரு சின்னதாக அறிமுகம் கொடுத்துங்க. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபால்னா. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலோடு பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டரில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. ஓகே. இந்த கோழி பண்ணைகள்னு எடுத்துக்கிட்டாலே தர்மபுரி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். எல்லாருமே ஒரு கோழி இனங்களை, கலப்பின கோழிகள் வந்து பிரபலமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க கோழி என்னங்க? நம்ம வந்து எல்லா கோழியும் நாமளும் வளர்த்து பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் புதுசாக தொழில் பண்ணும்போது 10-20 கொட்டாய் போட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம். தொழில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ரக கோழியும் வளர்த்து பார்த்தோம். எந்த கோழியுமே லாபகரமாகவும் இல்லை, சேல் பண்ணவும் முடியல. லாபம் 2வது விஷயம். அந்த கோழியை சேல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. குஞ்சு வாங்கின காசு கூட நம்ம வந்து கோழியை சேல் பண்ண முடியல, அந்த வருமானம் வரமாட்டேங்குது. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனாலின்ற ரகத்தை வந்து கொண்டு வந்திருக்கோண்ணா. ஓகே. சோனாலி பற்றி நிறைய நம்ம பேசியிருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்னதாக அறிமுகம் கொடுங்க. சோனாலினா என்ன, அது எதுக்கு ஸ்பெஷல், அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில். சோனாலின்னா மெயினாக சொல்ல போனால் இது வந்து பங்களாதேஷ் நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழி வந்து கொத்திக்கிற பிரச்சனை மெயினாக இருக்காது. அது இருந்தாலேவே நம்ம தாராளமாக கோழி வளர்க்கலாம். கிராஸ் கோழிலாம் பார்த்தீங்கன்னா கொத்திக்கிற பிரச்சனை நிறையவே இருக்கும். கிராஸ் பேரோடன்னு சேல் பண்ணாங்க, அது 100% கொத்திக்கும். ஓகே. இப்போ ஒரு சில கோழிகள் வந்து கறிக்காக மட்டும் வளர்ப்பாங்க, இது சிலனா முட்டைக்காக வளர்ப்பாங்க, இல்லை ரெண்டுத்துக்குமே சேர்த்து இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு ஸ்பெஷல்னா, இது வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ 1.25 2 கிலோ வரைக்கும் தான் வளரும். 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 100-200-300 வரைக்கும் 1.5 கிலோ வரைக்கும் தான் சேவல் வந்து வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கு யூஸ் பண்ணுறதுனா அந்த வெயிட்டு தான் வரும். சிரோட மாதிரி சேல் பண்ணலாம். இல்லை முட்டைக்காகனா தாராளமாக முட்டைக்கு வளர்க்கலாம்னா 230 முட்டை வரைக்கும் வருஷத்துக்கு ஆவரேஜாக வைக்கணும் உங்களுக்கு. ஓகே. ஒரு கோழி வந்து சிறுவடைனா பார்த்தீங்கன்னா அடைக்காத்து குஞ்சு பொறிக்கிறதுனால அது முட்டை வந்து சரியாக வைக்காது. நம்ம முட்டைக்கு பிஸ்னஸும் பண்ண முடியாது. இல்லை கறி கொடுக்கனாலும் நமக்கு வந்து வளர்த்து 6 மாத காலம் வளர்த்து இது பண்ணணும். இல்லை மேய்ச்சல் விட்டு தான் வளர்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பண்ண முறையில் வச்சு பெருசாக உற்பத்தி பண்ண முடியாது. அதனால தான் இந்த ரகம் கோழி கொண்டு வந்திருக்கோம்னா. ஓகே. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சிறுவிடைக்கு மாற்றாக சோனாலி கோழி வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோன்றீங்க. ஆமாம் ஆமாண்ணா. அது இல்லாமல் முட்டைக்கும் கறிக்குமே இது நல்லா இருக்குன்றீங்க. பெட்டராக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இப்போ வந்து எனக்கு இப்போ எளிமையாக புரிகிற மாதிரி நம்ம ஊர் சிறுவிடைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், முட்டையிலேருந்து கறியிலேருந்து டேஸ்ட் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதுதான் நான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கு கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிறுவடை நாக்கில் அடை காக்கணும். ஒரு 15 முட்டை 20 முட்டை வைக்கும். நம்ம அடை காத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 21 நாள் 21 நாள் அடை காத்துட்ருக்கோம். அந்த டைம் வேஸ்ட்டு. நமக்கு வந்து குஞ்சு தான் உற்பத்தி ஆகும். நமக்கு போதுமான வருமானம் கிடைக்காதுண்ணா. அது பண்ண முறையில் வச்சு பண்ணாலுமே கூட, இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொறிச்சாலையும் கூட நமக்கு அது பெருசாக லாபம் கிடையாது. ஆனால் இந்த கோழி வந்து முட்டை வைக்கிறதுனால இன்குபேட்டரில் வச்சு தான் பொறிப்போம். பொறிச்சாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம குஞ்சு அதிகமாக உற்பத்தி பண்ணலாம். அதை கறிக்கு வளர்த்து அந்த மாதிரி நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். நோய்க்கு நல்லாவே தாங்கும் இந்த சோனாலி கோழி வந்து. ஓகே. அதுதானே இது ப்ளஸ் முட்டை அதிகமாக்கியதில்ல, அதுவே நமக்கு நிறைய பெனிஃபிட்னா. இப்போ சிறுவிடை விட இது வந்து 230 முட்டை வரைக்கும் வைக்கணும் வருஷத்துக்கு. இந்த முட்டை வைக்கும்ன்றீங்களா? சிறுவடை கோழி வந்து முட்டை வைக்காதில்ல. நம்ம முட்டையை மட்டும் எடுத்து சேல் பண்ணால் கூட எவ்வளோ நமக்கு பெருசாக லாபம் கிடையாது. ஆமாம். ஸோ அதனால் வந்து முட்டைக்காக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சோனாலி பெஸ்ட். சோனாலி 100% பெட்டராக இருக்குண்ணா. இப்போ நம்மக்கிட்ட கரண்ட்டாக எத்தனை பேரண்ட் ஸ்டாக்கு, எவ்வளோ சிக்ஸ் இருக்குங்க? நம்ம தாய் கோழின்னு ஒரு 500 கோழி வச்சிருக்கோண்ணா. ஒரு நாளைக்கு நமக்கு சராசரியாக 200-250 முட்டை வரைக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குது. அந்த முட்டையை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சு குஞ்சுங்களாக கொடுக்குறோம். வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து குஞ்சுங்களாக கொடுக்குறோண்ணா. நம்ம 5000 குஞ்சு வரைக்கும் உற்பத்தி பண்ணுறோண்ணா. இப்போ ஒரு மாதத்துக்கு 5000 குஞ்சு வரைக்கும் நீங்கள் உற்பத்தி பண்ணுறோம். 5000 குஞ்சு வரைக்கும் சோனாலி கோழி மட்டும்தான் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் வந்து கோழி வாங்கி வளர்க்கணும், கிராஸ் கோழி வாங்கி வளர்த்தேன், கொத்திக்கிற பிரச்சனை இருக்குது, எனக்கு கொத்திக்காமல் இருந்தாலே போதும், முட்டைக்கு கறிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நாங்கள் சோனாலி கோழி குஞ்சு சுத்தமாக
குஞ்சு வச்சு இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஓகே, மந்த்லி நீங்கள் வந்து 5000 சிக்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி சேலும் பண்ணிடுறீங்க? சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கோண்ணா. ஓகே. முட்டை நிறைய பேர் கேட்குறாங்க. முட்டை கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட தாய்க்கோழி இன்னும் அதிகமாக இருந்தால் தான், நம்மக்கிட்ட கஸ்டமர் நிறைய இருக்காங்க, அதனால் கொடுக்க முடியல. இன்னும் ஃபியூச்சரில் வந்து முட்டையும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரி சரிங்க. இப்போது எனக்கு என்னென்ன ஒரு டவுட்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த கோழி உற்பத்தியில் வந்து தர்மபுரி வந்து ரொம்ப முதன்மையான மாவட்டமாக இருக்கு. ஆமாம் ஆமாண்ணா. இப்போ உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு சிக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, நிறைய பேர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆமாம் ஆமாண்ணா. ஆனால் உங்கள் அளவுக்கு வந்து மற்றவங்க யாருமே டெவலப் ஆகாமலையும் ப்ளஸ் வந்து கோழி வளர்ப்பு நம்ம எடுத்துக்கிட்டாலே லாஸ் ஆகிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. 100ல் வந்து ஒரு 10 பேர் ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சு கோழி இறப்போ இல்லை வந்து பெரிய லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்ப்பாங்க. நான் ஒரு 50 அடி ஷெட் வச்சுருக்கேன், 100 அடி ஷெட் வச்சுருக்கேன், இவ்வளோ கோழி வளர்க்குறேன், 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், 3 லட்சம் சம்பாதிக்கிறேன் வீடியோ போடுறாங்க. அதை பார்த்த உடனே காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கடனை வாங்குறாங்க, இல்லை காசு இருக்கிற காசுலாம் கொண்டு போய் பண்ணை கட்டுறாங்க. இப்போ சீட்டு போட்டு பண்ணை கட்டினாலே எவ்வளோ செலவாயிடும். 5 லட்சம் 10 லட்சம் சாதாரணமாக ஆகிடுது. ஏதோ ஒரு கோழியை வாங்கி விடணும்னு வாங்கி விட்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா பண்ணைக்கு பண்ணியிருக்காங்கன்னா அந்த காசு வந்து 5 லட்ச ரூபா அந்த கோழியில் எடுக்க முடியாது. அதனால் வந்து ஸ்டார்டிங் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணை போட்டு அவங்க சின்னதுலேருந்து எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே அவங்க பார்த்து மொத்தமாக எதுவுமே யோசிக்காமல் பண்ணை கட்டி நானும் பெரிய பண்ணை நடத்துன்னு சொல்லிட்டு கோழியை வாங்கி போட்டு லாபத்தை எடுக்க முடியாமல், லாபம் வரும், கோழிக்கான லாபம் வரும். இந்த பண்ணை கட்டின லாபமெல்லாம் நம்ம இப்போ கோழி வருஷம் ஃபுல்லாக வளர்த்தா தான் அந்த லாபத்தை எடுக்க முடியும். நம்ம கை காசெல்லாம் போட்டு எடுக்கணும்னா ஒரே டைம் எடுக்க முடியாது. அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். கோழிக்கான வருமானம்னு கொஞ்சம் தான் வரும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, கோழியில் வளர்ப்பில் வந்து நஷ்டம் வராது, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஷெட்டில் தான் வந்து நஷ்டம் வருது அப்படின்னு. ஆமாண்ணா, ஷெட்டு கட்டுற காசுலாம் ஒரே டைம் எடுக்க முடியாதுண்ணா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 400 பேரண்ட் ஸ்டாக்கு ஒரு 2000 சிக்ஸ் வரைக்கும் நம்ம இப்போ கரண்ட்டாக நம்ம பண்ணியில் இருக்குது. ஸோ உங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படிங்க? நீங்கள் எதுலேருந்து ஆரம்பிச்சிங்க? நான் எதுலேருந்து ஆரம்பிச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 8000 10,000 சம்பளத்துக்கு போனேன். அது செலவு போயிட்டு ஒரு 4000 5000 தான் மீதி பண்ணுவேன். அந்த காசு வச்சு ஒரு கொட்டாய்க்கு போட்டேன்னா அதை பார்க்கலாம் வாங்க. அந்த கொட்டாய் பார்த்தீங்கன்னா இதுதானா, இது பார்த்தீங்கன்னா அப்போ தென்னை வாழையில் போட்டு வச்சிருந்தேன், கீத்து போட்டிருந்தேன். சரிங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கீத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தகர சீட்டு போட்டு வச்சிருக்கேண்ணா. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஷெட் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஆமாம், ஃபஸ்ட்டு வர அந்த கம்பெனி சம்பளத்தை வச்சு இதுதானே ஸ்டார்ட் 20-25 ரூபா போட்டு கட்டி வச்சேன். 2 வருஷம் ஆலக்கல் சுற்றி கட்டி போட்டு சிமெண்ட் தூணை வச்சு நிற்க வச்சு இந்த தகர கொட்டாய் போட்டேன்னா. ஓகே, இதில் எவ்வளோ கோழிங்க வளர்க்கலாங்க? இது ஒரு 100-150 கோழி வளர்க்கலாம். அவ்வளோதான். பேரண்ட் ஸ்டாக்குங்களா இல்ல பெரிய கோழியாவே அவ்வளவு வளர்க்கலாம் தாராளமா. 10-20 200 ஸ்கொயர் ஃபீட் வந்துருது. 200 ஸ்கொயர் 100-150 கோழி தாராளமா நாட்டு கோழிக்கலாம். நான் குச்சி வச்சு விட்டாலே மேலே ஏறியெல்லாம் உட்காந்துக்கும். வளர்த்து நம்ம வியாபாரம் பண்றதுக்கும் கத்துக்கணுங்க. நோய் வராம எப்படி பாதுகாக்கணும்னு கோழியை பத்தி கத்துக்கணுதான் ஒவ்வொரு பண்ணையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிருக்கேன். இந்த 5 வருஷத்துல ஃபுல்லா இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் தொழில வந்து. நான் இதுக்கு அடுத்து குஞ்சு விடுறதுக்காக ஒரு ஷெட்டு போட்டேன்னா அந்த இடத்துல இப்ப தாய்க்கோழி வச்சிருக்கேன்னா அந்த இடத்துல வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 17க்கு 40 இருக்கிற அந்த ஷெட் வந்து. இதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தை சவுக்கு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை கொடுத்து தான் சீட்டை அமைச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுக்கு மரங்க. சவுக்கு மரனால நல்லா தாங்கன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இருந்த காசு வச்சு நான் செலவு பண்ணி போட்டிருங்க. இதுல எவ்வளவு தாய்க்கோழி வரைக்கும் வளர்க்கலாம்? இதுல 200 தாய்க்கோழி இருக்குன்னா இப்போதைக்கு இதுல இவ்வளவுதான் இருக்கு. சரிங்க. இதுல ஒரு 250க்கு மேல தாய்க்கோழி இருக்குன்னா. அப்புறம் சொனாலி நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம சிறுவிடை நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாண்ணா, அதை பத்தி சொல்லுங்களேன், எப்படி இருக்கும் என்னன்னு? இது பார்த்தீங்கன்னா சொனாலி முட்டை தானா. ஓகே. முட்டை பார்த்தீங்கன்னா கலர் வந்ததுன்னா ப்ரௌன் வரும்ண்ணா லைட்டா. சேஃபும் பார்த்தீங்கன்னா சைஸ் இது 1 வருஷத்துக்கு மேலான சொனாலி கோழி முட்டை. ஓகே. இந்த அளவுக்கு சைஸ் தான் நான் வைக்கும் எல்லாமே. ஓகே. பார்த்தாலே தெரியும் நல்லா முட்டை சைஸ். நாட்டுக்கோழி முட்டை சைஸ் தான் வரும். கலர்லாங்க? கலர் எல்லாமே இதே கலர் தான். ப்ரௌன் அந்த மாதிரி தான் வரும்ண்ணா கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா. சரிங்க. ஃபுல் டார்க்லாம் கிரிராஜா முட்டை மாதிரிலாம் வராது. நார்மல் சைஸு நார்மல் அந்த கலர் எல்லாமே வந்துடும்ண்ணா. முட்டை வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஷெட்டில் தனி இடம் செட் பண்ணி வைக்கணுமான்னு கேட்பாங்க. தனி ஷெட்டு இடமெல்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி இடத்துல முட்டை வச்சிருந்தேன், எல்லாமே ஓப்பன் பிளேஸ்ல வச்சிரும். சரிங்க. அதுக்காக தனி செட்டப்லாம் தேவை கிடையாதுண்ணா. ஓகே. இந்த முட்டை வெளியே வைக்கும்போது மற்ற சேவல்கள் வந்து உடச்சு குடிக்கிற அந்த இது வந்து கேரக்டர் வந்து இந்த கோழி இந்த பிரச்சனை இந்த கோழிக்கு கிடையாதுண்ணா. ஓகே, பிரச்சனை இல்லை. தீவனம் கரெக்டாக கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா அது உடச்செல்லாம் குடிக்க போகிறதில்ல இந்த கோழி வந்து. ஓகே.
ஓகே, ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ முட்டை கிடைக்குது நம்ம பண்ணல? அண்ணா 250 280 300 முட்டை வரைக்கும் வைக்குதுண்ணா. சரிங்க. இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 3 மாதம் நல்ல முட்டை வைக்கணும். சரிங்க. அதுக்கடுத்து முட்டை கொஞ்சம் குறையும் போது பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் குறைஞ்சிடாது. ஒரு 100 பொட்டை கோழி இருக்குன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 65-70 முட்டை கிடைக்கணும். சரிங்க. சாதாரணமாகவே இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலையில் உட்காந்துட்டுங்களா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருண்ணா. சரிங்க. 10 கோழி வச்சிருந்தாலே ஒரு நாளைக்கு 6 முட்டை 5 முட்டை கிடைச்சிருண்ணா. 10 நாளைக்கு 10 முட்டையும் கிடைக்காது. பொட்டை கோழி 10 வச்சிருந்தாலே 10 முட்டையும் கிடைக்காது. 6-7 முட்டை 8 முட்டையும் கிடைக்கும். அந்த மாதிரி தானே வருஷத்துக்கு 360 நாள் 360 நாள் முட்டை கிடைக்காது. 230 முட்டை மீதி ஒரு 130-140 நாள் கேப் விடும். அதுக்கு தான் அந்த 230 முட்டைன்னு சொல்றேன். ஓகே, இப்போ பொதுவாக முட்டை கோழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே தீவனம் அதிகமாக சாப்பிடும்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணா. இந்த தீவனம் வந்து எடுத்துக்கிறது எப்படின்னா இந்த கோழியை பொறுத்தவரை? நான் இந்த கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிராம் தீவனம் சாப்பிடணும், அவ்வளோதானா. மேய்ச்சல் இட்டால் இன்னும் நமக்கு கம்மியாகணும். ஃபீடே தேவையில்லை, கொஞ்சமாக அதை லைட்டாக போட்டால் போதும். மற்றபடி அதுக்கு பெருசாக ஃபீடு காசு செலவெல்லாம் கம்மினா. சரிங்க. முட்டைக்காக கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த கோழி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அருமையாக இருக்குண்ணா. கோழி வந்து எந்த பிரச்சனையுமே வராது. முட்டையும் சேல் பண்ணிக்கலாம், கறிக்கும் சேல் பண்ணிக்கலாம். நான் கோழி வந்து பார்த்தாலே தெரியும், கோழியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும். கிராஸ் கோழி மாதிரி கொத்திரு பிரச்சனையே இருக்காது. ஒரு முடி கூட கொத்தி இருக்காதுண்ணா. சேவல் மிதிச்சா மட்டும்தான் முதுகு மேலே முடி வழியே வரும் 1-2க்கு, மீதியெல்லாம் எதுவுமே வராது. இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சொனாலி சேவலுங்க. இந்த மாதிரி தான் இருக்குங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா சொனாலி சேவல். இது பார்த்தீங்கன்னா வால் எல்லாமே நல்லா ஃபினிஷிங்காகவே இருக்கும். எந்த ஒரு கொத்திர பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா ஃபினிஷிங்காகவே இருக்கும். கொண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருங்க. இது வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வரைக்கும் வளரும். 1.25 1.5-2 கிலோ வரைக்கும் வருங்க. 4 மாதத்தில் இந்த வெயிட் 4 to 5 மாதத்தில் இந்த வெயிட் வந்துடும். இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சொனாலி பொட்டைக்கோழிங்க. இந்த கோழி பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. இது கிராஸ் கோழி மாதிரி இந்த வால் ஃபினிஷிங் இல்லாமலாம் வராது. இது வாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறுவடை மாதிரியே இருக்குங்க. நல்லா தூக்கலாகவே இருக்கும். பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வரைக்கும் வளருங்க 4 மாதத்தில். இது ஃபுல்லாகவே 1.5 கிலோ 1.25 அவ்வளோதான் வளருங்க. எத்தனை மாதத்துலேருந்து முட்டை எடுங்க? நான் முட்டை வைக்கிறது 4 மாதத்துலேருந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த கோழி வந்து 4 மாதத்துலேருந்து வருஷம் 230 முட்டை வரைக்கும் வைக்கும் அந்த கோழி. ஓகே. உங்களுக்கு அந்த இதுலேருந்து வரக்கூடிய முட்டை குஞ்சு பொறிக்கணும்னா சேவல் போட்டுக்கலாங்க. இல்லை குஞ்சு பொறிக்கிறதுல முட்டையை மட்டும் சேல் பண்ணுறனாக்கல சேவல் தேவையில்ல, பொட்டைக்கோழி மட்டும் வச்சிங்கனாலே முட்டை வைக்குங்க. 4ஆவது இங்கே ஒரு ஷெட் இருக்குது. ஆமாம்மாண்ணா. ஓகே, இது சொல்லுங்கள், இது எப்போ போட்டிங்கண்ணா? அண்ணா இது போட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா. சரிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தானே, பெருசெல்லாம் செலவில்லை. அது ஷெட்டு பக்கத்துலேயே அட்டாச் பண்ணி போட்டிருக்கேண்ணா. ஓகே. இது ஒரு 25க்கு 16 போட்டேண்ணா. ஓகே. தகர ஷெட்டு போட்டு தான் இதுவுமே போட்டிருப்பேன். ஏன்னா நான் குஞ்சுங்க கொஞ்சம் வளர்க்கறதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது க்ளோஸ் ஒரு பக்கம் தான் ஓப்பன் இருக்கு. ஓகே. அதனால இந்த ஷெட்டு போட்டிருக்கேண்ணா. குஞ்சுங்க நல்லா அருமையாக வளருதுண்ணா. 1 மாதம் குஞ்செல்லாம் நம்மகிட்ட சேல் பண்ணுறதுனால 1 மாதம் குஞ்சு வரைக்கும் வளர்க்கறதுக்கு இந்த இடம் நல்லா இருக்குதுண்ணா. இதில் இருக்கிற செக்ஸ்லாம் எத்தனை நாள் ஓல்டுங்க? அண்ணா இது 1 மாதம் கோழி குஞ்சுண்ணா. 3 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்கோண்ணா. சரிங்கண்ணா. 1 மாதம் இது இப்போ சேல் பண்ணுற சைஸ் வந்துச்சுண்ணா இது. ஓகேண்ணா. இதுக்கு வந்து 3 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி. ஆமாண்ணா. லசோட்டா வரைக்கும் 3 தடுப்பு மருந்து போட்டு கொடுத்துருக்கணும். ஓகேண்ணா. இப்போ சேலுக்கு இது ரெடியாக இருக்குது? ஆமாண்ணா, சேலுக்கு ரெடியாக இருக்குது. 200 கிராம் 150 200 கிராம் சைஸ் வரும்ண்ணா இது. ஓகே. கிட்டத்தட்ட சிறுவடை மாதிரியே இருக்குது. சிறுவடை மாதிரி தானே இது. வெயிட் பெருசாக வராதுண்ணா, ஸ்லோ தான் வளரும். இது பார்த்தீங்கன்னா 5 கலர் கிடைக்குண்ணா நம்மக்கிட்ட வந்து. என்னென்ன கலர்ண்ணா? இது ப்ரௌனு, இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல லைன் வந்த மாதிரி ஒயிட்டு, இந்த மாதிரி எல்லா கலருமே அதான் நம்ம ஒரு சிறுவடை கலரும் கிடைக்கணும். ஓகேண்ணா. இப்போ இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஷெட்டு கீழே இருக்குண்ணா. 22க்கு 60 ஷெட்டுலாம் போட்டு இருக்கணும். சரி, அது பார்த்துலாம். பார்க்கலாங்கண்ணா. அண்ணா இது 22க்கு 60 போட்டிருக்கேண்ணா. ஓகே. நான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், சின்னலேருந்து பெருசு கொண்டு போனேன். நம்மக்கிட்ட வியாபாரம் அதிகமாகுது. குஞ்சுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, கோழி வளர்க்கணும்னு கேட்குறாங்க. அதுக்காக குஞ்சுங்க உற்பத்தி பண்ணுறதுக்காகவே பண்ண அமைச்சிருக்கேண்ணா. சரிண்ணா. இப்போ இந்த ஷெட்டில் எவ்வளோ சிக்ஸ் இருக்குண்ணா? அண்ணா இதில் பார்த்தீங்கன்னா 2500 சிக்கு இருக்குண்ணா. 1 நாள் குஞ்சு, 5 நாள் குஞ்சு, 10 நாள் குஞ்சுன்னு ஒவ்வொரு பேட்சை தனித்தனியாக வச்சிருக்கேண்ணா. அந்த ஒரு 60 அடி பண்ணையாக பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சுடுறோண்ணா. 3ஆக பிரித்து ஒவ்வொரு பேட்ச்லையுமே 1000 1500 கோழி குஞ்சுன்னு பிட்டாக விட்டுருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு சேல்ஸ் போகுது. நம்ம வந்து கோழி புதுசாக 20 கோழி குஞ்சு வளர்க்கணும், 50 கோழி வளர்க்கணும், இல்லை 100 200 வளர்க்கணும். இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் வருதுண்ணா, மகளிர் குழுவில் கோழி வளர்க்குறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோண்ணா. 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி ஏரியாவுக்கு அந்த மாதிரி நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும். சரிங்க. அதனால நம்ம கிட்ட நான் சோனாலி கோழி தான் வேணும்னு கேட்குறாங்க, வேற எந்த கோழி வேணான்றாங்க. அதனால இந்த கோழி நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நல்லாவே வியாபாரம் வந்து போயிட்டு இருக்குண்ணா. இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் இது பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் பக்கான கோழி குஞ்சுனா நம்ம கிட்ட 20 நாள் குஞ்சு, 1 மாசம் குஞ்சு அந்த மாதிரி பேட்சே வச்சிருக்கோண்ணா. மக்கள் வந்து 1 மாசம் குஞ்சு வேணும், ஒரு 50 100 வேணும்னா தனி பேட்ச் இருக்கு, அதுல இருந்து எடுத்தா டெலிவரி பண்றோம். ஓகே. இப்போ இந்த 1 மந்த் வரைக்கும் என்னென்ன வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க? 6வது நாளைக்கு பாத்தீங்கன்னா F1 போடுறோம்னா, 15வது நாளைக்கு ஐபிடி கொடுக்குறோம்னா, 22 நாள் லசோட்டா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம்னா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்தாலே மேக்ஸிமம் கோழிக்கு நோய் வராதுண்ணா. ஓகே.
இப்போ நம்ம கிட்ட 1 மந்த் வாங்கினா நீங்கள் எல்லா வேக்சினும் கம்ப்ளீட் எல்லா வேக்சினும் போட்டு தானே கொடுக்குறோம். சரிங்க. இப்போ 1 மந்த் ஆன சிக்ஸ் வந்து என்ன வெயிட் இருக்குங்க? என்ன 1 மந்த் ஆனால் ஒரு 150 200 கிராம் பக்கம் வரும்ண்ணா. இந்த சோனாலி கோழி வந்து மற்ற கிராஸ் கோழி மாதிரி 250 கிராம் 1/4 கிலோ 300 கிராம் 350 கிராம்லாம் வராதுண்ணா. சரிங்க. சோனாலி கோழினா சிறுவடை மாதிரி தான். குஞ்சு வந்து 1 மாதம் குஞ்சுனாலே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், வெயிட்டும் கம்மியாக தான் வளரும், அதிகமாக தான் க்ரோத் ஆகும். ஓகே. சரி, நம்ம கிட்ட 1 மந்த் சிக்ஸ் என்ன ரேட் வருது? என்ன நம்ம 1 மந்த் குஞ்சு பார்த்தீங்கன்னா 100 கோழி குஞ்சு வாங்கினாக்கல 80 ரூபாய்க்கு கொடுக்குறோண்ணா. சரிங்க. இப்போ ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் மக்களுக்கு. வந்து ஒரு 100 கோழி வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு 80 ரூபாய்க்கு கொடுக்கலாம். யாருமே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. பேக் பண்ணி சேலம் எடுத்துகிட்டு போய் பார்சல் போட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியுமே 80 ரூபாய்க்கு கொடுக்கல. நான் என் பண்ணையில் கொடுக்குறேன்னா அந்த அளவுக்கு எங்கிட்ட சேல்ஸ் போயிட்டு இருக்கு. என்னை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க. 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தரமான கோழி குஞ்சு கொடுக்கணும், அவங்க வாங்கி நல்லா வளர்த்து ஒரு வருமானத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. சரிண்ணா. நேரில் வந்தாலே வந்து வாங்கி பார்த்து வாங்கிட்டு போகலாம். தாய் கோழியை பார்க்கணும் பார்க்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. குறைஞ்சபட்சம் வந்து எவ்வளோ கோழி அனுப்புவீங்கண்ணா? மினிமம் 20-25 கோழி குஞ்சுலேருந்து அனுப்பிடுறோண்ணா. சரிங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஊராக இருந்தாலும் சரி, சேலத்துலேருந்து எந்தெந்த ஊருக்கு பஸ் இருக்கும் அந்த ஊருக்கெல்லாம் பஸ்ஸில் அனுப்பிடுறோம். இல்லை நேரடியாக ஒரு 500 கோழி வேணும், ஒரு 1000 கோழி வேணும்னா நேரில் கொடுக்குறோம். இல்லை ட்ரெயினில் அனுப்புனா ட்ரெயின் வரைக்கும் ட்ரெயினில் அனுப்பிடுறோண்ணா. டெலிவரி காசு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எடுக்கும் போது. 500 கோழி 1000 கோழின்னா டெலிவரி நம்மளே பண்ணி கொடுத்துருவோண்ணா. சரிங்க. அது ஏரியாவை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோண்ணா. சரி. சில பேருக்கு வந்து பஸ்ஸில் வரும்போது எப்படி சேஃபாக வருமா, பேக்கிங்லாம் எப்படி இருக்கும், இல்லை வரும்போது வந்து இறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் பேக்கிங்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? நான் பேக்கிங் பார்த்தீங்கன்னா 25 கோழிஞ்சு 30 கோழிஞ்சு 150 200 கோழி குஞ்சு வரைக்கும் பஸ்ஸில் அனுப்பிடுறோண்ணா. சரிங்க. அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டினா, ஏன்னா உயிரிழ பொருள் அந்த அளவுக்கு பேக்கிங் பக்காவாக பண்ணி அனுப்பிடுறோண்ணா. ஓகே. பேக்கிங் எந்த மாதிரி பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். அட்டை பாக்ஸ் இருக்குன்னா இது நார்மலாக மல்லிகை கடையில் இருக்கிற அட்டை பாக்ஸ் கிடையாதுன்னா இது எக்ஸ்போர்ட் பாக்ஸ்னா, இது தனியாக ஆர்டர் கொடுத்து அடிக்கிறோம். இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா ஹோல்ஸ் போட்டு இருக்கிற பாக்ஸ்னால் இப்போ அதனால் இந்த மாதிரி கோழி குஞ்சை போட்டு பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்குல்லண்ணா இந்த மாதிரி போட்டு அனுப்பிவிட்றோன்னா ஒரு பாக்ஸ் 25-30 கோழி குஞ்சு வரைக்கும் போடுறோன்னா போட்டு டேப் அடித்து சேஃபாக பஸ்ஸில் வச்சு அனுப்பிடுவோம்னா பஸ்ஸில் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு உள்ளாதானே வச்சு அனுப்பிவிடுவோம், வெளியெல்லாம் வைக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து சிக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் நாங்கள் சேஃப் கேரண்டினா. டேமேஜ் ஆச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணி கொடுக்கணும், அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும். டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது மார்ட்டாலிட்டி ஆனால் கூட நீங்கள் ரீஃபண்ட் அமௌண்ட் அனுப்பி விட்ருவோண்ணா. ஓகே. அது வரைக்கும் கேரண்டினா பக்காவாக பேக் பண்ணி அனுப்பி விட்ருவோண்ணா. ஓகே. இந்த பாக்ஸில் எவ்வளோ வரைக்கும் அனுப்பலாங்க? நான் ஒரு பாக்ஸில் 30 35 கோழி குஞ்சு வரைக்கும் அனுப்பிவிடலாண்ணா. ஓகே. 100 கோழினா 3 பாக்ஸில் போட்டு கொடுப்போண்ணா. சரிங்க. அதுக்கு மேலே அதிகமாக வேணுனாக்கல நேரடியாக டெலிவரி பண்ணி கொடுக்கணும். ஒரு 500-1000 கோழின்னா உங்கள் பண்ணையில் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோண்ணா. ஓகே ப்ரோ, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட சோனாலியை பற்றி A to Z வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சிறுவிடைக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, சோனாலியில் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அது யாரெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பண்ணையை ஃபுல்லாக வந்து எங்களுக்கு சுற்றி காமிச்சிங்க. நீங்களுமே இந்த 5 வருஷத்தில் வந்து பர்சனலாகவே நீங்கள் வந்து நல்லாவே டெவலப் ஆகிருப்பீங்க. சின்ன ஷெட்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 ஷெட்டு போட்டிருக்கீங்க. புதுசாக ஒரு ஷெட்டு போகிறதா பிளான் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம்ண்ணா. கண்டிப்பாக அது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது திருப்பியும் நம்ம வந்து வீடியோ எடுப்போம். சரிண்ணா. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. ஓகே.